மதுரையா சார் உங்க சொந்த ஊரு? மதுரை வந்து எங்க அப்பாக்கு, அம்மாக்கு வந்து திருப்பத்தூர். தட்ஸ் ஆக்சுவலி மை பேஸ், மை நேட்டிவ். திருப்பத்தூர் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியல. ஆனா ஏதோ ஒரு ஊருன்றது மட்டும் தெரியுது. It's not a ரெண்டு city. ரெண்டு திருப்பத்தூர் இருக்கு. ஒன்னு வந்து வாணியம்பாடி திருப்பத்தூர், தட்ஸ் நாட் மீ. காரைக்குடி திருப்பத்தூர்னு ஒன்று இருக்கு. தட் இஸ் 60 கிலோமீட்டர் மதுரையிலேருந்து டிராவல் பண்ணோம்னா மேலூர் திருப்பத்தூர். திருப்பத்தூர். அதுதான் என்னோட சொந்த ஊர். அங்க திருப்பத்தூர் பையன் மாதிரியா இருக்கிறீங்க. பை நோ சான்ஸ் யூ ஹேவ் தட். திருப்பத்தூர் பையன் மாதிரி இருக்கானான்னு ஒரு டவுட் இருந்தா கூட, பட் மை எத்திக்ஸ் கம்ஸ் ஃப்ரம் தேர், மை வேல்யூஸ் கம்ஸ் ஃப்ரம் திருப்பத்தூர். ஓகே, தட் சவுண்ட்ஸ் குட். ஸோ திருப்பத்தூர்ல பிறந்து வளர்ந்த பையன் அண்ட் தென் பெங்களூர்ல படிக்க போயிருக்கீங்க. ஆக்சுவலா எங்க ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து கிளாஸ்வேர் அண்ட் கிராக்கரி. அதில் வந்து ஒரு பிரான்ச் வந்து பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணதுனால எங்க தாத்தா வந்து எங்க அப்பாட்ட அதை ஒப்படைச்சாரு. ஸோ நோ சாய்ஸ், என்டையர் ஃபேமிலி மூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அங்கே தான் நான் ஸ்கூலிங்கும் காலேஜும் என்டையர் திங் ஐ ஃபினிஷ்ட் இன் பெங்களூர். பட் என்னோட எல்லா சம்மர் ஹாலிடேஸ் அண்ட் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வில் பி இன் திருப்பத்தூர். ஓகே, இப்போ வரைக்கும் ஊருக்குலாம் போய் பழக்கம் இப்போ இருக்கா? ஒரு ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் ஐ ஜஸ்ட் கோ ஃபார் ஒன் டே அண்ட் கம் பேக். பிகாஸ் மே 23 வந்து எங்க தாத்தாவோட டெத் ஆனிவர்சரி. ஸோ அது சின்ன வயசுலேருந்தே என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே எங்கே இருந்தாலும், எந்த சிட்டியில் எந்த நாட்டில் இருந்தாலும் 23rd மேக்கு வந்து திருப்பத்தூரில் அசம்பிள் ஆகிடும். அண்ட் மோர் ஓவர் இட்ஸ் சம்மர் ஹாலிடேஸுங்கிறதுனால நம்ம ஏப்ரல்லே போயிடுவோம். ஸோ ஒன் டைம் டு மீட் எவ்ரி ஒன் இந்த ஜென்ரேஷன் அங்கே எல்லாரும் வந்துடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஆக்டர் ஆனதுக்கப்புறம் 22nd நைட் மதுரைக்கு போயிடுவேன். காலையில் ட்ராவல் பண்ணி அந்த ஈவெண்ட் செரிமனி அட்டென்ட் பண்ணிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு கடை இருக்கு அங்கே, கால் த ராஜா கிளி, ஓகே, திருப்பத்தூர்ல. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. ஓகே, இது வரைக்கும் த எம்மியஸ்ட் பரோட்டா சால்னா அங்கே தான் கிடைக்கும், ராஜா கிளி. ராஜா கிளி. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இந்த சொன்னதுக்கு அப்புறம் அது எவ்வளவு ஃபேமஸ் ஆக போகுதுன்னு தெரியல. இட்ஸ் ஆல்ரெடி ஃபேமஸ், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஊருக்கு போற பழக்கமா இருக்கு பெங்களூர்ல. ஸோ தட்ஸ் ஹவ் யூ செட்டில்ட் இன் பெங்களூர் இல்லையா, படிக்கிறதுக்காக? படிக்கிறதுக்காக மை பிரதர் லிவ்ஸ் தேர் நவ். நான் வந்து டோட்டலாக சென்னையில் தான் பேச இருக்கேன். காலேஜ் படிக்கிறப்போவே சி யூ கேம் இன்டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன் யுவர் யங்கர் ஏஜ் இல்லையா? ஸோ அந்த டைம்ல இருக்கிறப்போ எங்கர் ஏஜ் இஸ் லைக் 24, 25. தட் இஸ் ஸ்டில் யங் டூட். ஓகே, ஸோ இந்த யங்கர் ஏஜ்ல வரப்போ அப்பவே அவ்வளோ சாமிங்கான பையனா காலேஜ் படிக்கிறப்போ இட் வுட் ஹவ் பீன் இன்னொரு இது இல்லையா, கேர்ள்ஸ் எல்லாம், கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம், ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் இருந்ததா? ஐ ஹவ் மிங்கிள்ட் பிகாஸ் என்னோட ஸ்கூலும் கோயட் ஸ்கூல் தான், என்னோட காலேஜும் கோயட் காலேஜ் தான். ஸோ டாக்கிங் டு கேர்ள்ஸ், மிங்கிளிங் வித் கேர்ள்ஸ் வாஸ் நாட் அ நியூ திங் ஃபார் மீ. காலேஜில் நான் ஐ யூஸ் டு பி வித் ஃப்ரெண்ட் பெஞ்சர்ஸ், இந்த முத்துலக்ஷ்மி, பேர்ல், ரேஷ்மா. யூ ஸ்டில் ரிமெம்பர் த நேம்ஸ்? தட்ஸ் மை கேங். ஓகே, அண்ட் ஐ ஹேட் அ பாய்ஸ் கேங். பர்டிகுலராக லன்ச் டைமில் நான் அவங்க கூட போய் மிங்கிள் ஆகிடுவேன். எல்லாருடைய டிஃபின்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுவேன். ரெண்டாவது, த ரீசன் ஐ யூஸ் டு பி வித் தெம் இஸ் யூஸ்வலாக அந்த குட் லுக்கிங் ரிச் கேர்ள்ஸ், அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் நம்ம பசங்க கொடுப்பாங்க. பட் இந்த கேர்ள்ஸ் கிட்ட நிறைய பேச மாட்டாங்க. ஸோ எனக்கு என்னடானா, ஈவன் தே ஆர் குட் ஹியூமன்ஸ், அவங்க கூட மிங்கிள் பண்ணால் அவங்களோட லைஃப் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க கூட உட்காந்து இந்த ராபர் அண்ட் போலீஸ் கேம்லாம் விளாண்டுருக்கேன். தட்ஸ் அ வெரி குட் மெமரி ஃபார் மீ.